ஸோ இந்த ஒரு வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டயலரோட அப்பியரன்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. அது யூனிக்காகவே இல்லை. யூனிக்கான டயலர் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான். ஸோ இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் கூகுளோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றதோட யூசேஜை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். நான் ஃபஸ்ட்டாக சொல்ல போகிற அந்த டயலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் டயலரோட ஸ்மூத்னஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய டயலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் டயலர். இந்த டயலர் வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்மார்ட் டயலர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வரும். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நாலாவதாக பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டயலர். இந்த ஒரு டயலரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். மூணாவதாக பார்க்கக்கூடிய டயலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஃபோன் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ஒரு டயலரை கண்டிப்பாக யூஸ் பண்ண ஆசைப்படுவீங்க. இந்த டயலர் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் டயலர். இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய டயலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என் டயலரோட லைட்டட் அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட் டயலர். நியூவாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இது வந்துட்டு இப்போது நிறைய பக் ஃபிக்ஸ் அண்ட் அப்கிரேடடான நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு, இந்த ஒரு டயலர் இயர்லி அக்சஸ் தான். இன்னும் ஃபியூச்சரில் நிறைய டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக சொல்லக்கூடிய டயலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் டயலர். இந்த டயலரை நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் குரோமில் போயிட்டு நீங்கள் இன்ஃபினிக்ஸ் டயலர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த டயலர் வரும். முடிஞ்சால் ஸ்க்ரீனில் தெரியல இந்த ஒரு சில வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்.